அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பு 10 முக்கிய அடையாளங்கள் தோன்றும் என்று நமக்கு அறிவித்துள்ளார்கள். ஹுதைபா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நாங்கள் மறுமை நாளின் அடையாளங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது நபி அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், இந்த 10 அடையாளங்களை நீங்கள் பார்க்கும் வரை இறுதி தீர்ப்பு நாள் ஏற்படாது. அந்த 10 அடையாளங்கள்: புகை மூட்டம், தஜ்ஜால், பூமியிலிருந்து வெளிப்படும் ஒரு விசித்திர விலங்கு, சூரியன் மேற்கில் உதிப்பது, ஈசா இப்னு மரியம் அவர்களின் வருகை, யஃபூஜ் மஃபூக் கூட்டத்தினர் வெளிப்படுவது, 3 நிலநடுக்கங்கள், ஒன்று மேற்கிலும் மற்றொன்று கிழக்கிலும் 3வது அரபு தீபகற்பத்திலும் ஏற்படும். இறுதி அடையாளம்: ஏமனிலிருந்து ஒரு நெருப்பு தோன்றி அது மக்களை அவர்கள் ஒன்று திரட்டப்படும் இடத்தை, மறுமை மைதானத்தை நோக்கி விரட்டிச் செல்லும். நிகழ்வுகளின் வரிசை: இப்னு ஹஜர் அவர்கள் இந்த நிகழ்வுகளின் வரிசையை பற்றி விளக்கும்போது, தஜ்ஜாலின் வருகை என்பது இந்த பூமியில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும் முதல் முக்கிய அடையாளமாகும். இது ஈசா அவர்களின் மரணத்துடன் முடிவடையும். சூரியன் மேற்கில் உதிப்பது என்பது வானுலக மாற்றங்களை குறிக்கும் முதல் முக்கிய அடையாளமாகும். இதுதான் இறுதி தீர்ப்பு நாளின் உண்மையான தொடக்கமாக இருக்கும். சூரியன் மேற்கில் உதிக்கும் அதே நாளில்தான் அந்த விசித்திர விலங்கும் வெளிப்படும். சூரியன் மேற்கில் உதித்த பிறகு மன்னிப்பு தேடுவதற்கான தவ்பா கதவுகள் அடைக்கப்படும். அந்த விலங்கு வந்து விசுவாசிகளையும் நிராகரிப்பாளர்களையும் பிரித்து காட்டும். மறுமை நாளின் நேரடி தொடக்கமாக அமையும் இறுதி அடையாளம் மக்களை ஒன்றிணைக்கும் அந்த பெரிய நெருப்பாகும். இந்த 10 அடையாளங்களும் மிக குறுகிய கால இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். தஜ்ஜால் வந்து 40 நாட்களுக்குள், இதில் முதல் நாள் ஒரு வருடம் போலவும் 2ஆம் நாள் ஒரு மாதம் போலவும் இருக்கும். ஈசா அவர்கள் இறங்கி வந்து தஜ்ஜாலை கொல்வார்கள். அதன் பிறகு மற்ற அடையாளங்கள் மிக வேகமாக தொடரும். இதன் சரியான கால அட்டவணையை அல்லாஹ் ஒருவனே அறிவான். துஆ: இந்த மறுமை நாளின் குழப்பங்கள்